என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வத்தை பற்றிய ஒரு முக்கிய செய்தியை இன்று உன் வராகி உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, குலதெய்வத்தை வீட்டில் வைத்து வணங்குகின்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கின்றீர்கள். சில குழந்தைகள் தன்னுடைய குலதெய்வமே தெரியாமலும் வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள். என் பிள்ளையே, குலதெய்வம் தெரிந்தாலும் சரி, தெரியாவிட்டாலும் சரி, உன்னுடைய பூஜை அறையில் உன் குலதெய்வத்தை கொண்டு வந்து அமர்த்துவதற்கான 3 பொருட்களை அம்மா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய பூஜை அறையிலும் சரியாக இருக்கும் பட்சத்தில் உன் குலதெய்வம் அங்கே குடியிருப்பதை நீ உறுதி செய்து கொள்ளலாம். என் பிள்ளையே, பொதுவாகவே குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் குடியிருப்பார்கள் என்பது உண்மை. அதனால் எப்பொழுதுமே தீபதூப ஆராதனைகளை உன்னுடைய நிலைவாசலுக்கும் காண்பிக்க வேண்டும் என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் சில தவறுகளை எப்பொழுதும் செய்துவிடக்கூடாது என்று பல முறை வலியுறுத்தி இருக்கின்றேன். அதில் முக்கியமான ஒரு விஷயம், உன்னுடைய பூஜை அறையில் காய்ந்த மலர்களை ஒரு நாளும் இருக்கவிடக்கூடாது. இன்று நீ வெளியூர் செல்கிறாய் என்று பூஜைகளை எல்லாம் செய்துவிட்டு நீ வீட்டை அடைத்துவிட்டு சென்று விடுவாய். ஒரு 5 நாட்கள் கழித்து மீண்டும் வந்து திரும்ப உன்னுடைய பூஜை அறைக்கு செல்லும் பொழுது அங்கள் பூக்கள் எல்லாம் காய்ந்து அழுகி தொங்கிக் கொண்டிருக்கும். அப்படியானால் நீ செய்த பூஜைக்கு என்ன பலன் உனக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றாய்? என் பிள்ளையே, நீ பூக்களே போடாமல் தீபத்தை மட்டும் ஏற்றி தெய்வத்தை வழிபட்டிருந்தாலே போதும். இதைத்தான் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதுமே வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். அதுபோல குலதெய்வம் வந்து வாசம் செய்யக்கூடிய இடம் எது தெரியுமா? நிலைவாசலை தாண்டி என் பிள்ளையே, உன்னுடைய பூஜை அறையில் நீ செம்பில் வைக்கின்ற நீரில் குலதெய்வம் வந்து வாசம் செய்வார்கள். அதனால்தான் எப்பொழுதுமே பூஜை செய்யும் பொழுது பூஜை அறையில் ஒரு சொம்பு நிறைய நீரை வைக்க வேண்டும் என்று அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். உன்னுடைய குலதெய்வத்தின் பெயர் தெரிந்தாலும் சரி, தெரியாவிட்டாலும் சரி, நீ குலதெய்வம் என்று நினைத்தாலே அவர்கள் அந்த நீரில் வந்து வாசம் செய்து விடுவார்கள். அதுபோல குலதெய்வம் யார் என்று தெரியாமல் தவிக்கின்ற பிள்ளைகள் குலதெய்வத்தை கண்டு கொள்வதற்கான அத்தனை அறிகுறிகளும் விரைவாக உன் முன்னே நடக்கும். இதுவெல்லாம் நீ இந்த சொம்பில் தழும்ப வைக்கின்ற நீர் மூலமாக கிடைக்கக்கூடிய மிக பெரிய சக்தியாகும். இதுவெல்லாம் அத்தனை சுலபமாக யாருக்கும் நடந்து விடாது. என் பிள்ளையை, நீ தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு இதை செய்யும் பொழுது அது உனக்கு மிக பெரிய பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, அதுபோல இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அதிமுக்கியமான சில விஷயங்கள் இருக்கின்றது. அதாவது, பல முறை பல பரிகாரத்திற்கு உன் தாயானவள் உனக்கு பயன்படுத்த சொல்லி இருக்கின்ற பொருள் கல்உப்பு. நீ பூஜை அறையை தவிர வேறு எங்கு வைத்து இந்த கல்உப்பினை பயன்படுத்தினாலும் அதை தண்ணீரில் கரைத்து வெளியில் ஊற்றிவிடலாம். ஆனால் பூஜை அறையில் இந்த கல்உப்பினை நீ வைத்திருப்பாயானால் நிச்சயமாக அதனை கரைத்து வெளியில் ஊற்றக்கூடாது. மாறாக அதை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் குழந்தையே, பூஜை அறையில் வைக்கின்ற கல்உப்பில் நல்ல சக்திகள் எல்லாம் தங்கி இருப்பார்கள். அதில் நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கும். அதனால் அதை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதில் இந்த கல்உப்பை நன்றாக கரைத்து கொஞ்சம் மஞ்சளையும் தூவி, அதாவது மஞ்சள் பொடியையும் தூவி நன்றாக கரைத்து விட்டு உன்னுடைய இல்லத்தை சுற்றி நீ தெளித்து விட வேண்டும்.
உன் இல்லத்தை சுற்றி எல்லா இடங்களிலும் இதை நீ தெரித்து விட வேண்டும். என் குழந்தையே, அப்படி நீ தெரிக்கும் பொழுது அவை எல்லாம் உனக்கு நேர்மறை சக்திகளை உன்னுடைய இல்லத்திற்குள் நிரந்தரமாக தங்கி இருக்க வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு இது நாள் வரையிலும் இது தெரியவில்லை என்றால் இப்பொழுது நீ தெரிந்து கொண்டபடி செய்துவிடு. என் தங்கமே, அதுபோல உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற விளக்கினையோ அல்லது படங்களையோ அடிக்கடி துடைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தூசி படிந்தது போலவோ அல்லது விளக்கில் நெய் பாசி பிடித்தது போலவோ உனக்கு தெரிந்தது என்றால் உடனே அதை துடைத்து வைக்க வேண்டும். மற்றபடி எப்பொழுதும் உடனடியாக அதை துடைக்க வேண்டும், இன்று தீபம் ஏற்றினேன் அடுத்த வாரம் உடனே அதை துடைக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. அதுபோல பூஜை அறையில் கண்ணாடியையும் காசுகளையும் வைத்து பூஜை செய்து நீ பயன்படக்கூடியவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவற்றை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தூசி படியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, பூஜை அறையில் இருக்கின்ற படங்களை சுத்தம் செய்யும் பொழுது தண்ணீரில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை கலந்து அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியையும் கலந்து விட்டு அந்த நீரை வைத்து துடைக்கும் பொழுது அவற்றில் பூச்சிகள் அண்டாமல் இருக்கும். மிகவும் வாசனையாகவும் உன் பூஜை அறை கமழும். இதுவெல்லாம் செய்யக்கூடியவை, செய்யக்கூடாதவை. இனிமேல் உன்னுடைய குலதெய்வத்தை அங்கே தங்கி இருக்க வைக்க என் பிள்ளை, நீ உன்னுடைய பூஜை அறையில் செய்ய வேண்டிய 3 விஷயங்கள். அதாவது தினமும் உன்னுடைய இல்லத்தில் தீபம் எரிய வேண்டும். விளக்கெரிகின்ற வீடு எப்பொழுதும் செல்வ செழிப்பாக மாறும், தெய்வத்தின் அருளை பெறும். அதனால் பிரம்ம முகூர்த்த வேளையிலும் சரி அல்லது மாலையிலும் சரி நீ தீபத்தை தினமும் ஏற்றி வழிபடு. இது முதலாவது. இரண்டாவது, என் குழந்தை, பச்சை கற்பூரமானது உன்னுடைய பூஜை அறையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது நீ பூஜை அறைக்குள் தெய்வ சக்திகளை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பொருளாகும். மூன்றாவதாக, உன்னுடைய பூஜை அறையில் விரலி மஞ்சளை வாங்கி வைத்து வழிபடு. இந்த 3ம் சரியாக நடக்கும் பட்சத்தில் உன்னுடைய இல்லத்தில் குலதெய்வம் வந்து வாசம் செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை செய்து தெய்வத்தை உன் இல்லத்தில் குடியமர்த்த நினைக்கின்றாய். ஆனால் இத்தனை எளிய விஷயங்களை செய்தாலே போதும், உன்னுடைய இல்லத்திற்குள் குலதெய்வம் வந்து தங்கிவிடுவார்கள் என்று சொன்னால் உன்னால் நம்ப முடிகின்றதா? நிச்சயமாக இதை நீ நம்பித்தானாக வேண்டும். ஏனென்றால் இன்று உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்து சேர்ப்பது உன் வராகி நான் அல்லவா? அம்மா எப்பொழுதும் என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு எது நல்லது கெட்டது என்பதனை தெரிந்துதான் உனக்கு செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, அதுபோல தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்யும் பொழுது மனதிற்குள் எப்பொழுதுமே நம்பிக்கை உணர்வு இருக்க வேண்டும். நீ எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினாலும் ஒரு மஞ்சள் துணியில் குறைந்தது 1 ரூபாய், அதற்கு மேல் எத்தனை ரூபாயை வேண்டுமானாலும் முடிந்து வைத்துவிட்டு அந்த செயலை செய்ய தொடங்கு. நீ எப்பொழுது உன்னுடைய குலதெய்வத்தை காண செல்கின்றாயோ அப்பொழுது இந்த முடிச்சினை கொண்டு அங்கே உண்டியலில் போட்டாலும் சரி, அல்லது குலதெய்வத்திற்கு வாங்குகின்ற மங்கள பொருட்களுக்கு இந்த ரூபாயை பயன்படுத்தினாலும் சரி, எல்லாமே உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று உறுதியாகிவிட்ட பிறகு அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதிலும் உன்னுடைய குலதெய்வம் நினைத்தால் அது நடக்காமல் போய்விடுமா? உன் இல்லத்தில் உடனடியாக இதனை நடத்தி காட்டி உன்னுடைய குலதெய்வத்தின் ஆசையை முழுமையாக பெற்றுக்கொள்.
கிடைத்த வாய்ப்பினை தவற விட்டு விடாதே. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதனால் இன்றைய நாளிலிருந்தே இதனை நீ செய்ய தொடங்கலாம். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.